திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிற்றிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர். நால்வரில் ஒருவரான திரு ஞான சம்பந்தர் குழந்தை ஒன்றாம் திருமுறை திரு பாச்சிலாச்சிரமம் பண் தக்கராகம் பதிகை எண் 44. ஏற்கனவே இதில் நம்ம 3 பாடல்களை பாடிட்டோம். முடக்குவாதம், முயலகன் நோய், அதாவது நம்ம கை கால்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, கீழ்வாழ்வுன்னு சொல்லுவாங்க, மூட்டுக்கு மூட்டு அவங்களுக்கு வலிக்கும், அதனால் ஆளே உடம்பே மெலிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வியாதியெல்லாம் வந்தவங்களுக்கு தீரும், நம்மளுக்கு வராமல் பாதுகாக்கும். ஆகையினால இப்போ கவலை இல்லாதவங்க யார்? பெரும்பாலும் அந்த கவலையினால தான் அந்த நோயெல்லாம் நம்மளை அணுகிறது. ஆகையினால ஞான சம்பந்தருடைய இந்த பதிகத்தை பாடி நோய் வந்தவங்க தீர்த்துக்குங்க, நோய் வராமல் இருக்கணும்னு இந்த பாடலை படிங்க, பாடுங்க, கேளுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போவோம். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கன்னிகா பாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இது தேவாரம், திருவாசகம், திருப்புகை இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போகிற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். கணமலர் கொன்றை அலங்கள் இளங்க கனல் தரு தூமதி கண்ணே புனமலர் மாலை அணிந்தழகாய புனிதற்குள் ஆம் இவர் என்ன வனமலி வன்பொழில் சூழ்தரு பாச்சிலாச்சிரமத்தே உரைகின்ற மணமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மாந்தர்தம் பால் நறுநை மகிழ்ந்தாடி வளர்ச்சடை மேல் புனல் வைத்து மோந்தை முழா குழல் தாளம் ஓர் வீணை முதிர ஓர் வாய் முறி பாடி ஆந்தை விழிச்சிறு பூதத்தற் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றிக் கண்ணால் உற்று நோக்கி ஆரது சூடி ஆடரவாட்டி ஐவீரல் கோவன ஆடை பால் தருமேனியர் பூதத்தர் பாச்சிலாச்சிரமத்தே உரைகின்ற ஏரது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே பொங்கில நாகம் ஓர் ஏகவடத்தோடு ஆமை வெண்ணூல் பூனை கொன்றை கொங்கில மாலை புனைந்தழகாய கொள் ஆமிவர் என்ன அங்கில மங்கை ஓர் பங்கின பாச்சிலாச்சிரமத்துரைகின்ற சங்கொலி வண்ணரோ தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே. அருமையான
பாடலை கொடுத்துருக்காரு. இந்த பாடலை பாடுறவங்களுக்கெல்லாம் முடக்குவாதம் அப்படின்றது வராது. வந்தவங்களுக்கு நோய் தீரும். இந்த தோள்பட்டை வலி, கை வலி, கால் வலி அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த பதிகத்தை பாடினீங்கன்னா உங்களுடைய நோய் நீங்கும். நோய் வராமையும் நம்மளை நாம் காத்துக்கலாம். அருணகிரிநாதர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். முருகப்பெருமான் தான் வந்து இந்த ஞானசம்பந்தராக வந்து தேவாரத்தை பாடியிருக்காருன்னு எவ்வளோ அருமையான வரிகள் கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா? அவ்வளோ அழகான பாடல். ஞானசம்பந்தர் பாடல்லாம் பாடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம்தான் எங்கள் அப்பா என்னை திருப்புகழ் பாடினோடனே நான் யோசனை பண்ணேன், நம்மளை திருப்புகழ் பாடுன்றாரே நம்ம எப்படி பாடுறது அப்படின்னு. அப்புறம்தான் முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர்னு சொன்ன உடனே அருணகிரிநாதர், இப்போ நம்ம ஞானசம்பந்தருடைய பாடல்லாம் பாடுறோமே, இதையும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், முருகா நீ தான் எனக்கு பக்கத்துணையாக வரணும் அப்படின்னு முருகப்பெருமான் என்னையும் அதை திருப்புகழை பாட வச்சார். இந்த மாதிரி நம்ம ஞானசம்பந்தர் தான் சாதாரி பண்ண அப்படி பூந்து விளையாடி இருப்பார். சாதாரி பண்ண அவ்வளோவா யாரும் பயன்படுத்தலை. திருநாவுக்கரசர் ஒரு பாடல் பாடியிருக்காரு. சுந்தரர் அந்த பக்கமே போல. அந்த மாதிரி சாதாரி பண்ணு அவ்வளோ வந்து ஒரு கடினமான பண்ணு. அதை அவ்வளோ அழகாக பாடு. ஏதோ ஞானப்பால் உண்டவராச்சே, அப்படியே சரளமாக தமிழை கொட்டுவார். அதனால தான் சொல்கிறது, குழந்தைங்களுக்கெல்லாம் ஞானசம்பந்தருடைய பதிகத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அருமையாக குழந்தைங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும். பாருங்க, இந்த பாடலை மறுபடியும் ஒரு முறை படித்து பார்ப்போம். கனமலர் கொன்றை அலங்கள் இளங்க கனல் தரு தூமதி கண்ணி புனமலர் மாலை அணிந்து அழகாய புனிதர்கொள் ஆம் இவர் என்ன வனம் மலி வெண் பொழில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மனம் மலி மைந்தரோ மங்கை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. எவ்வளோ ஒரு அழகான வரிகளை பார்த்தீங்களா? ஒரு குழந்தை பாடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு முச்சுட்டியாக பாடி வச்சுருக்காரு. அவ்வளோ ஒரு அனுபவம். உலகையே சுற்றி வந்தவர். மாந்தர் தம் பால் நறு நெய் மகிழ்ந்து ஆடி வளர் சடை மேல் புனல் வைத்து சிவபெருமான எப்படி புகழ்கிறார் பாருங்க. மாந்தர் தம் பால் நறு நெய் மகிழ்ந்து ஆடி, அதாவது அவருக்கு அபிஷேக பிரியர் இல்லையா? நம்ம அதுதானே அபிஷேகம் பண்ணுறோம். பால், தயிர், நெய் எல்லாம் அதெல்லாம் மகிழ்ந்து ஆடி வளர் சடை மேல் புனல் வைத்து, அந்த சடை மேலே கங்கையை வைத்து மோந்தை முழா குழல் தாளம் ஓர் வீணை முதிர ஓர் வாய்மொழி பாடி இந்த வாத்தியங்களெல்லாம் வாசித்து அருமையாக பாடுறாங்களாம். ஆந்தை விழிச்சிறு பூதத்தர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சாந்த அணி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே. அவ்வளோ ஒரு அருமை. நீரு மெய் பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி, ஒவ்வொரு வரியிலையும் விதவிதமாக புகழ்கிறார் பாருங்க. நீரு மெய் பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கிறாராம். ஆறது சூடி ஆடரவு ஆட்டி ஐவிரல் கோவன ஆடை, ஒன்றும் பெருசாக அவர் ஒன்றும் கட்டி இல்லைங்க. ஐவிரல் 5 விரல் அவ்வளோதாங்க அவர் கோமணம் கட்டியிருக்காரு. அவ்வளோதான் கோவன ஆடை பால் தரு மேனியர் பூதத்தை பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற அந்த அழகு மேனி, அப்படி ஒரு அழகு பூதத்தர் இப்படி இருக்காரு. ஏற அது ஏறியர் வாட இடர் செய்வதோ இவர் இடே. ஏழையை வாட விட மாட்டார். அப்படி வந்து இடரை தீர்த்திடுவார். இடர் செய்வதோ செய்ய மாட்டார், செய்வதோ செய்யலாமா அப்படின்றாரு. அவர் எல்லாமே ஆணையிட்டு பாடக்கூடியவர். அதனால் இந்த மாதிரி செய்வீங்களா, செய்ய மாட்டார்.
பொங்கு இளநாகம் ஓர் ஏக வடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கு இள மாலை புனைந்து அழகாய ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி புகழ்ந்து இங்கே பாருங்கள். பொங்கு இளநாகம், அந்த நாகத்தை சொல்கிறார். பொங்கு இளநாகம் ஒரு ஏக வடத்தோடு வடக்கயிறு மாதிரி அது கழுத்தில் போட்டிருக்காரு. ஆமை வெண்ணூல் புனை கொன்றை மாலையும் போட்டிருக்காரு, பூநூல் போட்டிருக்காரு. கொங்கு இளம் மாலை புனைந்து அழகாய குழகர் கொள் ஆம் இவர் என்னப்பா இவர் இவ்வளோ அழகாக இதெல்லாம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அருமையாக சொல்கிறார் பாருங்க. அங்கே இளமங்கை ஓர் பங்கினர், அம்மாவையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டுருக்கா. பக்கத்தில்ங்கிற இடபாகம் இளமங்கை ஒரு பங்கினர் ஒரு பாகத்தில் வச்சிருக்காரு. ஆச்சிராமத்து உரைகின்ற சங்கொலி வண்ணரோ தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சதிர் செய்கிறாரு. எப்படி ஒரு அழகு, எப்படி ஒரு வர்ணிப்பு. யாருக்காவது இந்த வயசில் பாட தெரியுமா? அப்படி அந்த அம்மா அமுதத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே ஞானப்பாலை உண்டு அப்படி பாடுறார். அப்பா உட்கார வச்சுட்டு போனார் கரை மேலே. இங்கேயே சீர்காழி படித்துறையில் உட்காந்துருப்பா, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னா அவனை நம்ம போய் இப்படி போய் தண்ணியில் ஊந்து எழுந்து வர மாதிரிலாம் கிடையாது. அவர் ஞாபக நிஷ்டை எல்லாம் பண்ணுவார். உட்காந்து தியானத்தில் முழுகி அப்படியே தலை தெரிகிற வரையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். உள்ளே போய் முழுகி உக்காந்த உடனே அப்பாவை காணும்னோடனே இப்படி பார்த்து சீர்காழி அந்த அம்மா அப்பா ரிடப வாகனத்தில் உட்காந்துருக்குறாங்க. அம்மே அப்பா அப்படின்ட்டு குழந்த அழகிறத பார்த்தோன்னே போம்மா குழந்த அழுவுது அப்படின்ட்டு பொற்கிணத்தில் பாலை கொடுத்துட்டு போனேன். அந்த அம்மா வந்துட்டாங்க பொற்கிணத்தில் பாலை எடுத்துக்கின்னு வந்து குழந்த வாய் வழியை குடிச்சிட்டு அந்த கிண்ணத்தை வேற கையில் ஐடி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு. டேய் என்னடா வாயெல்லாம் பாலாக கொட்டி இருக்குது, யார் உன்னை கொம்பு எடுத்து அடிக்க போனாராம். வா என்னை அடிக்காத, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்பா. அப்பா காதில் கம்மல் போட்டிருந்தாங்கப்பா. பொம்பளையா ஆம்பளையா? காதில் கம்மல் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பூரா திருநீர் பூசியிருந்தாங்க அப்படின்னு விடையேறி தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் என்னுடைய என் மனசை கவர்ந்துட்டார்ப்பா. குழந்தை என்ன மாதிரி பாருங்க, என் உள்ளம் கவர் கல்வன்னு ஏதாவது சொல்ல தெரியுமா? 3 வயசு குழந்தைக்கு என்ன ஒரு அழகு நட தமிழ். என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் நான் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் அவன்தான்பா இந்த பிரமாபுரத்தில் இருக்கிறவன், இந்த சீர்காழியில் இருக்கிறவன் அவன்தான்பா அப்படின்னு சொல்லி அருமையாக குழந்தை அந்த பாட்டை பாடிச்சு. இந்த மாதிரி அவ்வளோ பாடல்களையும் முத்தாக பாடினவர் நம்ம முத்துக்குமரன் முருகன். அழகு தமிழை ஞானசம்பந்தராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. முருகன் வேறு சிவபெருமான் வேறு அல்ல, சிவபெருமான் தான் முருகர். ஞானசம்பந்தருக்கும் சிவபெருமானுக்கும் அப்பா புள்ள உறவு தான். அவர் எதையுமே புள்ள கேட்காமையே கொடுத்தாரு. அவருக்கு எந்த கர்மாவும் கிடையாது, எந்த ஒரு தீவினையும் அவர் அனுபவிக்கலை. அப்படி ஒரு அன்போட அதிகாரத்தோட சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தவர். நீங்கள் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 ஆசரு நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிக எதுவும் செய்யக்கூடாது. உங்களை பற்றி சொன்ன உடனே உங்கள் பேரை சொன்ன உடனே எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நவகிரக தோஷங்களே நேராதபடி ஆணையிட்டு பாடினவர். இந்த மாதிரி சிவபெருமான் என்ற ஞானசம்பந்தருடைய பாடலை எடுத்துன்னு போய் பாடினோம்னா அப்படி செவி மகிழ கேட்டு தந்தேன் நல்வரங்களை நம்மளுக்கு தரக்கூடியவர். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு 4 வரி சொல்லி கொடுங்க. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம குழந்தைங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதையெல்லாம் பாட கற்றுக் கொடுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.
திரு ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி.